போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை அகாடமியோட முதல் தமிழ் பேட்சான தவம் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கலம்ன்ற பேட்சில் ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, கலைச்சொல், சொற்பொருள், அடுத்து நம்ம புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒர்க் போயிட்டு இருக்கவங்க இல்லை ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஏன்னா வேர் டு ஸ்டடி பார்த்து புக்ஸை ஃபுல்லாக படித்து, கலைச்சொல் படித்து, சொற்பொருள் படித்து, டெஸ்ட் அட்டன் பண்ணி, அதை கரெக்ஷன் பண்ணி, எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்து, ஸோ தப்பை திருத்திக்கிட்டு, ஸோ பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் அது கரெக்டு தான், நல்ல வழி தான். பட் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் ஒர்க் போகிறவங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த வகுப்போட மெயினான நோக்கமே என்னென்னா, வாரத்துக்கு ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் டெப்த்தான தமிழ் வகுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட வந்து டீட்டெயில்டு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஷெடியூலோட டீட்டெயில்டாக அந்த பேட்சை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஜஸ்ட் நேம் நம்ம சொல்லிவிட்டு ஏப்ரல் 14 அனௌன்ஸ் ஆகுதுன்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த பேட்சில் நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான தமிழ் வகுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. 65க்கும் மேற்பட்ட தமிழ் வகுப்புகளும், ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு தேர்வு. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் முடிக்கிறோன்னா அந்த கிளாஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். அப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒர்க் போயிட்டு வந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு 6 மணி நேரம் எப்படியாச்சும் ஃபோக்கஸ்டாக நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டா தமிழில் இருக்கிற A to Z எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் அந்த பேட்சஸ் நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ இது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சில தகவல்களை இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 14 அன்றைக்கி நான் டீட்டெயில்டாக வீடியோ கொடுக்குறேன் ஷெடியூலோட. ஸோ 65 வகுப்புகளுக்கு மேற்பட்ட வகுப்புகள் உங்களுக்கு வரும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணத்துலேருந்து மட்டும் 25 வகுப்புகள். ஏன் அதில் மட்டும் 25 வகுப்புனா அதுதான் அடிப்படையே. ஸோ அது அடித்தளம் மாதிரி உங்களுக்கு, சரியா? இப்போ எழுத்து இலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுத்துக்களின் வகையும் தொகையும், மொழி முதலெழுத்து, இறுதி எழுத்து, எழுத்துக்களின் பிறப்பு, இணை எழுத்து, மயங்கொலி எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்து, வழக்கு, போலி, சார்பெழுத்தோட 10 வகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குள்ள அளபடை, அந்த சார்பெழுத்துக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்ம பார்த்துருவோம். அடுத்து புணர்ச்சி, ஓர் எழுத்து, ஒரு மொழி, இது எல்லாமே எழுத்து இலக்கணம். அடுத்து சொல்லி இலக்கணம் வந்தீங்கன்னா நான் தான் இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ ஏப்ரல் 14 தான் நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் சொல்கிறேன். சொல்லி இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண வகை சொற்கள் 4 இருக்கும், இலக்கிய வகை சொல் 4 இருக்கும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிசொல். இங்கே பார்த்தீங்கன்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வினை முற்றா இருக்கட்டும், எச்சமாக இருக்கட்டும், இல்லை தொகையாக இருக்கட்டும், இல்லை தொகாநிலை தொடராக இருக்கட்டும், ஆகு பெயராக இருக்கட்டும், தொடர் வகையாக இருக்கட்டும், நேர்கூற்று அயற்கூற்றாக இருக்கட்டும், இல்லை இணைப்பு சொற்களாக இருக்கட்டும், நிறுத்தற் குறியீடாக இருக்கட்டும், இப்படி இலக்கண டாபிக்குள்ள டெப்த்தாக உள்ள போய் இது என்னன்னு நம்ம A to Z 25 வகுப்புகளை நம்ம எழுத்து சொல்லி இலக்கணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு பாடத்திட்டத்தில் இருக்கிற அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் இருக்கிற அனைத்து தலைப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த எழுத்து சொல்லி 25 வகுப்புனா அப்போ அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் மொத்தம் நம்ம 40 வகுப்பு கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 65 வகுப்புகளுக்கு மேற்பட்ட வகுப்புகள் தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டு பாடத்திட்டத்தில் நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன், சந்திப்பிழைன்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா சந்திப்பிழைக்கு தேவையான அனைத்து அடிப்படை தலைப்பையும் நம்ம எழுத்து சொல்லே படிச்சிருப்போம். அப்போ சந்திப்பிழை வகுப்பு எப்படி இருக்குன்னா அதை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்ம பயிற்சி பண்ணுற மாதிரி அந்த வகுப்புகள் அமையும். ஸோ அதுவுமே நம்ம காட்டுறோம். ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் மெயினான விஷயமே என்னன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை, சரியா? ஸோ ஏப்ரல் 10, 11, 12 இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஏன்னா நம்ம நம்பி சேர்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். களம் பேட்சில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணி தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீரியஸாக சொல்லணும், மெயினாக நிறைய வீடியோ கிளாஸ் கொடுக்க முடியாததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கணும்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, நம்ம ஆரம்பித்தோம். பட் அவங்க சேர்ந்தவங்களுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உண்மையாக இருக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கோம். நான் யூடியூப்பில் வீடியோ கொடுக்குறதுனாலும் வாரத்துக்கு 4 மணி நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நானே கொஸ்டினும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நம்மளே பண்ணுறதுனால தான், அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் வீடியோ கிளாஸ் கொடுக்க முடியல, வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஸோ அதே போல் தான் இதுலேயும் நம்மளை நம்பி சேர்றவங்களுக்கு நம்மளால் என்ன அதிகபட்சம் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த 3 நாளை பயன்படுத்தி கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 14 அப்புறமேட்டு நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? சிறப்பு அம்சங்கள் சிலதற்கு பார்க்கலாமா? ஸோ நான் சொன்னது போல் 65க்கும் மேற்பட்ட வகுப்புகள், ஒரு வகுப்புக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்துடும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு வரீங்க, ஃபுல்லாக கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்டடி மெட்டீரியலும் உண்டு. இப்போ உங்களுக்கு பாடத்திட்டத்தில் அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் இருக்குல்ல, ஒரு தலைப்புக்குமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஸோ எப்பயும் நம்ம சொல்கிறது போல் பள்ளி பாட புத்தகங்களான நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 சிறப்பு தமிழ், இதுகளும் இதை தாண்டி இப்போ அவுட் சோர்ஸில் ஒரு தலைப்புக்கு ஒரு அவுட் சோர்ஸ் சொல்கிறாங்களே, அதை அப்படியே கொண்டு வந்து வைக்காமல் அதில் என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்கப்படுதோ அதை தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த பேட்சோட உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கிடச்சிரும்.
ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மொத்தமாலாம் கொடுக்க போகிறதில்ல, நான் வகுப்பே அந்த மெட்டீரியல் வச்சு தான் நடத்துவோம் உங்களுக்கு. சரியா? ஸோ வகுப்பு முடிஞ்சோடனே அந்தந்த டாப்பிக்கான மெட்டீரியலை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சில படிக்கிற மாதிரி சில தலைப்பு இருக்கும் தெரியுமா, அது வேணால் முன்கூட்டியாவே நம்ம கொடுப்போம், நீங்கள் அதை படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இப்போ 65 வகுப்பு, 65க்கு மேற்பட்ட தேர்வுகள், ஸோ 5 மாதம் டியூரேஷன். ஸோ அப்போ இதோட மெயின் நோக்கமே என்னன்னா, நம்ம அக்டோபர் 25 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அந்த 100 மார்க் தமிழ், டிசம்பர் 20 குரூப் 4 தமிழ், இந்த ரெண்டுத்துலையும் நம்ம தமிழை நல்ல மதிப்பெண் எடுக்கணும் தான். ஸோ எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் 5 மாதத்துக்கு நம்ம இந்த கோர்ஸை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ ஷெடியூல் எக்ஸ்பிளனேஷனோட எல்லா சந்தேகங்களும் தீர்க்கிற மாதிரி ஏப்ரல் 14 அன்னைக்கு வரும். ஓகேவா? சில சிறப்பம்சங்கள் மட்டும் நம்ம அதை பார்த்துடலாம். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தரமான தமிழ் வகுப்புகள், எழுத்து சொல் இலக்கணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 25 வகுப்புகள் கொடுத்துருப்பேன். ஸோ எழுத்து இலக்கணத்தில் மட்டும் 11 வகுப்புகள், சொல்லி இலக்கணத்தில் மட்டும் 11 வகுப்புகள். வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அழகு 1 முதல் 7 வரை பார்த்தீங்கன்னா 40 வகுப்புகள். ஒவ்வொரு வகுப்பிற்கும் சிறப்பு தேர்வு நடைபெறும். ஒரு வகுப்பு முடிஞ்சுட்டா அந்த வகுப்புலேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்கும் தரமான ஸ்டடி மெட்டீரியல் வழங்கப்படும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். இலக்கண தலைப்புகள் அனைத்தும் நன்னூலின் அடிப்படையில். அப்போ இப்போ ஒரு வினை முற்றுனா கூட அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. நம்ம இத்தனை எந்த ஒரு ரூல் இல்லாமல் ஒரு கண்டென்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணனால தான் நம்மளுக்கு இலக்கணம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ரூல் அடிப்படையில் நம்ம இலக்கணத்தை அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்ம படிக்கிறது 100% உண்மைன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும், இதுதான் அதிகபட்சன்ற ஒரு தெளிவு வந்துடும். ஸோ இப்போ நன்னூல் அடிப்படையில் அதிகபட்சம் சொல்ல வரேன். ஸோ அதுக்கு நேராக போய் நன்னூலே இல்லை, உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அப்போ எந்த ஒரு இலக்கண தலைப்பை தொட்டாலும் அதில் என்ன அதிகபட்சமோ நம்ம அதுதான் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம கிளாஸஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க, எந்த தலைப்பு நடத்தினாலும் சரி. இப்போ வினா எழுத்து, சுட்டு எழுத்து, ஸோ அது கூட போய் பாருங்கள், அதிகப்படியான நான் கண்டென்ட்டை கொடுத்துருப்பேன். அது போல் ஒரு வகுப்புலையுமே என்னென்ன அதிகபட்சம் இருக்கோ நம்ம அதான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது அனைத்து பள்ளி பாட புத்தக தகவல்கள் மற்றும் மிக முக்கியமான வெளி தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ அவுட் சோர்ஸையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் மெட்டீரியல் உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்புகளும் அடிப்படை தகவல்களுடன். அதுனா அடிப்படை தகவல்கள், ஏன்னா அடிப்படை இல்லாமல் நம்ம அதிகபட்சத்தை படிக்கவே முடியாது. அப்போ எந்த டாப்பிக்கில் நுழைஞ்சாலும் அதுக்கான பேசிக் என்ன, அது இல்லாமல் நம்ம உள்ளே போக மாட்டோம். சரியா? அப்போ நான் உங்களை செட் பண்ணி தான் கொண்டு போவேன். ஸோ எப்படி அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லி தான் நம்ம அந்த பேட்சை கொண்டு போவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பேசிக் ஆனாவனாலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ முடியும் போது என்ன அதிகபட்சமோ நம்ம அதை டச் பண்ணிவிடுவோம். சரியா? அப்போ என்னோட நோக்கமே என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச மொத்த விஷயத்தை எப்படியாச்சும் இந்த பேட்ச் மூலியமாக வெளிப்படுத்தணுன்றது என்னோட மெயினான நோக்கமே. ஸோ கண்டிப்பாக அந்த பேட்சில் இலக்கணத்தில் என்ன அதிகபட்சமோ நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உதாரணங்கள். ஸோ உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எக்கச்சக்கமாக இருக்கும். நான் இப்போ வினைத்தொகை நடத்துகிறேன்னா மினிமம் 100 வினைத்தொகைக்கான எடுத்துக்காட்டு இல்லாமல் நான் அந்த கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஸோ வினைத்தொகைனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்காட்டுகளை வச்சு வினைத்தொகையோட ஸ்ட்ரக்சரே இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சரியா? ஸோ அது போல் அதிகப்படியான உதாரணங்களோட தான் இந்த வகுப்புகள் நடக்கும். ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு 100% புரியுற மாதிரி நடத்தி கொடுப்போம். ஸோ இப்போ எடுத்து சொல்ல மட்டும் 25 வகுப்புகள் இந்த அடிப்படையில் நடக்கும். அடுத்து அழகு 1லேருந்து 7 வரைக்கும் இந்த பிரேக்கப் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ அழகு 1ல் 10 வகுப்புகள், அழகு 2ல் 8 வகுப்புகள், அழகு 3ல் 6, அழகு 4ல் 2 வகுப்புகள், அழகு 5ல் 4, அழகு 6ல் 2, அழகு 7ல் 8 வகுப்புகள். ஸோ இதான டீட்டெயில்டான இதை நான் ஷெடியூலில் கொடுக்குறேன். சரியா? ஷெடியூலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம தவம் பேட்சோட டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த தவம் பேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆண்டு நடக்க போகிற தமிழ் தேர்வுகளுக்கு, டிஎன்பிசியோட தமிழ் தேர்வுகளுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அந்த தேர்வு இந்த நம்மளோட தவம் பேட்ச் அமையும். ஸோ அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் உங்களோட டீட்டெயிலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 14 அன்றைக்கி சந்திக்கலாம். நன்றி.